இல்ல சார், ஜாலியா ஜிம்கானா பாடிட்டு வர்றீங்க. பாத்ரூம்ல ரொம்ப நேரம் குளிச்சிருப்பீங்க போல இருக்கு. ஜில்லுன்னு இருக்குதே. கண்டுக்காத. என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? கண்டுக்காம போறாரே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். காஃபி. சார் சக்கரை போடல சார். மூணு 4 5 6. சார் அதிகமா போட்டீங்க சார். சக்கரை சக்கரை அதிகமா போட்டீங்க சார். சார், நம்ம பையனுக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். ஏன்பா எங்க ஆபீஸ்ல இறக்கி விட்டியே மதன், அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவன் ஒரு டம்மி சார். ஏதோ நம்ம தெருவில் இருக்காருன்னு அடிக்கடி நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வர்றேன். அதுக்கே ஒழுங்கா துட்டு தர மாட்டேங்கிறான். அப்புறம் என் பையனுக்கு எங்க சார் கொடுக்க போறான்? நீங்க போட்டு கொடுங்க சார். நான் வேணா என் வீட்டுல வேலை சேர்த்துக்கிறேன். என் சம்சாரத்தை ஒரு வார்த்தை கேட்கணும். ஆமா பையன் எப்படி? சார், பையன் தங்கம்னாலும் தங்கம், பத்திரமாத்து தங்கம், சொக்க தங்கம், சொர்ண தங்கம், கை சுத்தம், வாய் சுத்தம், பொய்யே பேச மாட்டான். பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பான் சார். அப்படியா? பரவாயில்லையே. அப்படின்னா நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஓகே சார். என்ன நடு ரோட்ல பொம்பளைங்க கூட்டம்? எவனாவது சாமியார் அருள்வாக்கு சொல்றானா? இந்த பையனை எல்லாம் தூக்க கூடாதுமா. கம்பியை காய வச்சு வாயில தூளு போடணும். கிரியா இருமா, இவன் என் பையன். ஏமா அடிக்கிற? யாரு பையன் இருந்தா எனக்கு என்னையா? ஏன்பா? யாரு? நான் தான். கை சுத்தம் வாய் சுத்தம் சொன்னீங்க, அது இந்த பையன் தானா? எஸ் சார். தினம் 2 தடவை பல்லு விளக்குறான், 2 தடவை கை கழுவுறான். பெண்களுக்கு கண்டா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பான்னு சொன்னீங்க, இவன் தானா? இப்ப கொடுத்தார பாத்தீங்களா? சாவாசமே வேணாம்ப்பா, நான் வர்றேன். ஹலோ, உன் சவகாசம் எனக்கு வேணும். எதுக்கு? வந்த வரைக்கும் மீட்டருக்கு கொடுத்துட்டு போடா. இந்த நான் ஆபீசர் கிழிச்ச போடா. ஏமா, இவ்வளவு பெரிய பையனை இடுப்புல எடுத்து வச்சு கொஞ்ச நாள் நினைச்சதே ராங் டிசைட். சரி, பையன் ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுத்துட்டான், அப்படின்னு விட்டு போக வேண்டியதானே? நீ எப்படி நடு ரோட்ல அடிக்கலாம்? இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும். யோ, இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் நான் தான். யார்? போடா பொறுக்கி. பொறுக்கிக்கு பிறந்த பொறுக்கி. என்ன தெனாவிட்டு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்வனி? நிறுத்துங்க. பச்சை குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. இவனா பச்சை புள்ள விட்டா? ஒரு பெண் போலீஸ் அழகா இருக்கான்னு இடுப்பு தூக்கி வச்சா அவன் மூஞ்சில மொச்சு மொச்சு முத்தம் கொடுத்துருக்காண்டி. தெருவே நாரி போச்சு. இந்த நாய்க்கு பயந்துட்டு உன்னை நான் கொஞ்சம் இருக்க முடியுமாடி? அவனே இனி ஒரு சினிமா சர்க்கஸ்னு கூட்டு போனா அவன் இப்படி பண்ணுவானா? அங்கேயே அதான் நடக்குது. எங்க அப்பா எனக்குன்னு சம்பாரிச்சு வச்சது ஒரு வீடு தான். அதையும் சினிமா சர்க்கஸ் பார்த்து என்ன அழிக்க சொல்றியா? இந்த நாய்க்கு தான் படிப்பு வரலையே. ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேர்த்து விடலாம்னு கண்டவ கையை கால பிடிச்சா இந்த நாய் இப்படி சுத்துது. என் மூஞ்சில முடிக்காத. கூட்டிட்டு போடி. இந்த நாயை நாளைக்கு சர்க்கஸ் கூட்டிட்டு போய் உரைச்ச விலைக்கு வித்தர வேண்டியதுதான். வேற ஒண்ணு வேணாம். நான் தான் சொல்றேன். ஏண்டி சரியான ஜொல்லு பார்ட்டிடி அது. ஹாய் லதா. ஏய் ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன் டி. ஏய் யார் டி, பாய் ஃப்ரெண்டா இல்ல? ஐயோ, ஏய் அவர் என் வருங்கால ஹஸ்பண்ட் டி. ஓ, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. நாங்களும் தான் நாள் தவறாம ஹோட்டல் தியேட்டர்னு அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறான்டி. ஓகே, மறுபடியும் பார்க்கலாம்டி. ஓகே பை. see you. என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல.
சார். ஐயோ என்னம்மா இப்படி வாயா, இங்க வா. என்ன சார்? சொல்லிட்டு சரியா? அதுவும் அங்க இருக்கு சார். எங்க போறீங்க? ஒரு முக்கியமான வேலை, இப்ப வந்துடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ற நேரமா இது? இப்ப வரேன். என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? ஒரு நேரம் காலமே இல்ல இவருக்கு. 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க. சரிங்க. ஏய் பிரியா, உன் தங்கச்சி கூட்டிட்டு வரல? சிப்போ. ஏன்? சரி, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன தலைவா, ஒரு சிட்டு உட்கார்ந்திருக்கு? ஏய், தனியாவா வந்திருக்க? போலாமா? ஏய் மிஸ்டர், யார் நீ? மிஸ்டரா, என்ன ரொம்ப கூச்சல் போடுற? அண்ணனை பார்த்து கண்ணு அடிச்ச? கண்ணு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டியான்னு கேட்ட? என்னம்மா தபாய்க்கிற? வாடி, ரூப் டைப்ப பிஹேவ் பண்ற? விடு, கைய விடு. சீ. ஓ, என்ன இது தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்றீங்க? ஒழுங்கா மரியாதையா போயிடுங்க. சீ, போங்கடா, போறீங்களா? என்னடி சொன்ன? என்னாச்சு? 4 ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. ரவுடிங்களா? யாரு? ஐயோ, 4-5 பேர் இருக்காங்க. என்ன பண்றது? வா, கிளம்பு, ஓடிடலாம். ச்சே, இந்த கண்டமுடு கார் என்னைக்கு நம்ம கையை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நமக்கு நல்ல காலம். தம்பி, காலையில காபி சாப்பிட பழக்கம் உண்டா? பின்ன காலையில சாராயமா சாப்பிடுவாங்க? என்ன கேள்வி கேக்குற? அது இல்ல, என் வைஃப் போட்ட காபி. ச்சே, அடடடடடட, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பிரச்சனையே பெரிய புராணமா இருக்குது. என் பொண்டாட்டி தோசை நல்லா சுடுவா, என் பொண்டாட்டி காபி நல்லா போடுவா, என் பொண்டாட்டி ஆம்லெட் நல்லா போடுவான்னு. இன்னைக்கு 2 பாத்துறேன். கூப்பிடு என் பொண்டாட்டியா. என்ன ஓமண்டாட்டியா? ஐயோ, உன் கூட பேசி வாயெல்லாம் உளருதியா. உன் பொண்டாட்டி தான், கூப்பிடியா. நல்லதுக்கே காலம் இல்ல. கலியுகம் அப்பா, கலியுகம். ஆமா, இவர் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து அட்வைஸ் பண்ண வந்திருக்காரு. ஏன் கார் கழுவும் போது மட்டும் இம்சு கொடுக்குற? ஏன் சரி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இந்தா கொஞ்சம் காப்பி குடி. குடிச்சு தொலைக்கிற கூட. ஏய், ஸ்டாப். சின்ன வயசுல இருந்து உனக்கு இந்த பழக்கம் இருக்கா? என்ன நக்கி குடிக்கிற? பாக்குறவன் என்ன நினைப்பான்? எடுத்து அந்த பக்கம் போ. போய் அந்த பக்கம். சார், என்னையா கூப்பிட்டீங்க? இதோ வந்துட்டேன். யோ, இரியா. அவனே முன்ன பிற தெரியாத ஆளு. தொடக்கு போட்டு கூப்பிடுறான், போறேங்கிறிய. அவன் வரட்டி எங்க? யாரியா நீ? இந்த வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி சொடக்கு போட்டு கூப்பிடுற? நீங்க வாட்ச்மேன், இவர் தோட்டக்காரன் தானே? ஓ, வாட்ச்மேன் தோட்டக்காரலாம் உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? நீ என்ன பெரிய பிர்லா மச்சானா? நான் ஒரு எஸ்டேட் ஓனர். சார், நான் வீட்டு ஓனர், இவன் டாக்ஸி டிரைவர். மூடி இல்லையா? உன்னை கேட்டாங்களா? என்ன விஷயமா வந்த? என் பேரு ஆனந்த். இந்த வீட்டுல தங்கி இருக்கிற மதனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை கொஞ்சம் பார்க்கணுமே. அவர் இன்னைக்கு பார்க்க முடியாது, போயிட்டு நாளைக்கு வா. சார் ப்ளீஸ், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். மதன் எப்படியாவது பார்த்தாகணும். அவர் எங்க இருக்காரு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மரியாதையை முதல்லயே நீ கொடுத்துக்கலாம் இல்லையா? பரவாயில்ல அண்ணே. ஓ, வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நான் உனக்கு அண்ணன் ஆயிட்டா? பெரிய வில்லங்க முடிச்ச பாத்தியா இருப்பான் போல இருக்க. இந்தப்பா, மதன் மேலதான் ரூம்ல தங்கி இருக்காரு. போய் கொஞ்சம் வெயிட் பண்ணே, வருவாரு. தேங்க்யூ சார். அந்த கருப்பா இருக்கிற மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது ஃப்ராடுன்னு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓ, பண்ணலாமே. ஏய் கொக்கி, இந்த பெட்டியை கொக்கி போட்டு வீட்டுல கொண்டு போய் வை. நீங்க? ஓ, பண்றேனே. டாக்ஸி டிக்கில வைங்க, நான் பின்னாலேயே கொண்டு போய் ரிவர்ஸ் கீர் எடுத்து டிராப் பண்ணிடுறேன். உண்டான பே பண்ணிடுங்க. மீட்டர் போடலாமா? அப்படியா? இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? மீட்டரியா? ஆமாங்க. ஓகேங்க. அடிங்க டக்கால்ட்டி.